தமிழர்களே, நீங்கள் என்னை கடலில் தூக்கி எறிந்தாலும் கட்டுமரமாகத்தான் நிரப்பேன். அதில் ஏறி நீங்கள் பயணம் செய்யலாம். கவிழ்ந்து விட மாட்டேன். நம்முடைய தமிழகத்தினுடைய முதல்வர் கழக தலைவர் கலைஞர் அவர்களே, நாட்டிய நிகழ்ச்சிக்கு தலைமை பொறுப்பேற்று சிறப்புக்கு வருகை கொண்டிருக்கக்கூடிய மாண்புமிகு கல்வி அமைச்சர், கழகத்தினுடைய பொதுச் செயலாளர், இனமான பேராசிரியர் பெருந்தகை அவர்களே, தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் வணக்கத்திற்குரிய ஐயா மூப்பனர் அவர்களே, வணக்கத்திற்கும் போட்டுக்கிடக்கூடிய இசை ஞானி இளையராஜா அவர்களே, மரியாதைக்குரிய அன்னையார் திருமதி கமலா அவர்களே, நடன ஆசிரியர் மதிப்பிற்குரிய
மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அண்ணன் ஆர்காட்டார் அவர்களே, துணைப்படை செயலாளர் அண்ணன் மேஞ்சிலார் அவர்களே, வருகை தந்திருக்கக்கூடிய அமைச்சர் பெருமக்களே, சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, நண்பர்களே, உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்று என்னுடைய அன்பு மகளும் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்களுடைய பேட்டியும் இரண்டாமுறை என்னுடைய நடன நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்று இந்த நிகழ்ச்சிக்கு நம்முடைய கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் நம்முடைய வணக்கத்திற்குரிய பேராசிரியர் பெருந்தகவர்களை தலைமையேற்று நடத்தி தர வேண்டும் என்று உங்கள் அனைவரின் சார்பிலை கேட்டு வரவேற்று விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நான் வழங்குகிறேன். திருமதி குமரி கமலா அவர்கள் இப்போது வாழ்த்துக்கள். தமிழக முதல்வர் திரு கருணாநிதி அவர்களே, கல்வி அமைச்சர் அவர்களே, இங்கு கூடியிருக்கும் பெரியவர்கள், சகோதர சகோதரிகளே, ஆட்சி மாறியுடனே எனக்கு ஒரு நல்ல கௌரவம் கிடைத்திருக்கிறது. இது கலைஞரால் தான் இது செய்ய முடியும் இல்லையா? இன்றைய நாட்டிய நிகழ்ச்சிக்கு நான் வந்தபோது நான் நினைத்துக் கொண்டிருந்தேன், சான்றாவுடைய நெற்றியாங்கம் கேட்பதற்கு ஒரு சிறந்த வாய்ப்பு என்று. அந்த எண்ணம் வீண் போகவில்லை. இன்று என்னுடைய குருநாதருடைய வைவூரார் பாணியில் அந்த செல்வத்தை விடாது காத்துக் கொண்டிருக்கும் சுடரொளியாக இவர் அந்த செல்வி செந்தாமரை ஸ்டாலினை உருவாக்கி இருக்கிறார் என்றுதான் சொல்ல வேண்டும். வெடிக்கோர்வைகள் பிரமாதம், அபிநயம் ரொம்ப பிரமாதம். இந்த சின்னஞ்சிறு வயதில் இந்த குழந்தை இவ்வளவு அழகா ஆடினது மனசுக்கு மிகவும் திருப்தியாகவும் சந்தோஷமாகவும் இருந்தது. கலைஞர் அவர்கள் ரொம்ப பெருமைப்படலாம் தன் பேட்டியை பற்றி. இது உண்மை. எனக்கு இந்த வாய்ப்பு அளித்ததுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு வணக்கம். இசைஞானி இளையராஜா அவர்கள் சொல்கிறார். ஆய கலைகள் 64 ஏய உணர்விக்கும் என் அன்னை புனித உருப்பணிந்து போல் வாழ் என் உள்ளத்தினுள்ளே இருப்பள் வாராது இடர். மேடையிலே வீட்டிற்கு தமிழ் மணக்கும் நல்லுலகெல்லாம் தனித்தன்மையுடன் தமிழர் நெஞ்சங்களெல்லாம் தன்வசமாக்கி வைத்திருக்கும் தன்மான தலைவர், தலைமை தலைவர் ஐயா அவர்களுக்கும், ஐயா பேராசிரியர் ஐயா அவர்களுக்கும், மூப்பனார் ஐயா அவர்களுக்கும், ஆற்காடர் அவர்களுக்கும், திரு ஸ்டாலின் அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த விழாவை காண வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இறைவனை நமது முன்னோர்கள் வணங்கியது ஒரு ஆடல் அரசனாகத்தான் அவனை கண்டிருக்கிறார்கள். ஆட்டுவிட்டால் யாரொருவர் ஆடாதாரே என்று பக்த ஜனங்கள் எல்லாம் இறைவனை பாடியிருக்கிறார்கள்.
பக்த கோடிகள் எல்லாம். அதே போல பாரம்பரியத்தில் வந்த வழுவூரார் ஐயா அவர்கள் பாணியில் அவர்கள் பாரம்பரியத்தில் வந்த திரு சாம்ராஜ் அவர்கள் நட்பாங்கம் கேட்பதற்காகவே வந்தேன் என்று அம்மா கமலா அவர்கள் சொன்னார்கள். அது எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருந்தது. அவர்கள் பாராட்டுவதுதான் உண்மையாக இருக்கும். என்றால் அவர்கள் எவ்வளவோ மேடைகளில் ஆடியவர்கள். ஆடல் காணீரோ ஆடல் காணீரோ என்றெல்லாம் நாம் சினிமாவில் பாடல்கள் கேட்கிறோம். ஆனால் அவர்கள் ஆடினால் ஆடல் காணீரோ என்றுதான் கேட்க வேண்டியிருக்கும். ஆடிய ஆட்டம் என்ன என்று இருக்காது. ஆடிய ஆட்டம் என்ன, பேசிய வார்த்தை என்ன, அப்படியெல்லாம் இருக்காது. நீங்க வேற எதையும் மனசு நினைச்சிருவாங்க. நான் அந்த அர்த்தத்தில் பேசவே இல்லை. பரம்பரை எப்படிப்பட்ட பரம்பரை என்றால் கலைஞரை பற்றி நான் சொல்ல வேண்டியதில்லை. அவர்கள் தனி சரித்திரம் படைத்தவர்கள். இன்றைக்கு 35 வருடங்களுக்கு முன்னால் முரசொலி பொங்கல் மலரில் ஒரு கதை எழுதியிருந்தார்கள். அந்த கதை எனக்கு இன்னும் ஞாபகத்தில் இருக்கிறது. சாரப்பள்ளம் சாமண்டி என்று. அந்த கதையில் சரித்திர நிகழ்ச்சியை பின்னணியாக வைத்து ராஜராஜ சோழன் பிரீதீஸ்வரர் கோயிலை ஆலயத்தை உண்டாக்கும் பொழுது அதில் 108 கரணிகளை சிற்பங்களாக அமைப்பதற்கு அவன் திட்டம் வகுத்து அந்த சிற்பங்களை வடித்துக் கொண்டு வரும்போது 81வது கரணத்தை வடிக்கும் பொழுது அது நின்று போய்விட்டது. இந்த சரித்திர பின்னணியை ஆதாரமாக வைத்துக் கொண்டு ஒரு அற்புதமான கதையை அவர்கள் எழுதியிருந்தார்கள். அந்த கதை 35 வருடங்களுக்கு முன்னால் நான் படித்த கதை இன்னும் என் நெஞ்சத்தில் நீராக இருக்கிறது. அப்படி ஒரு கலை குடும்பத்தில் வந்த செல்வி செந்தாமரை ஆடுவதற்கு நான் சொல்லவா வேண்டும்? எனக்கு நாட்டியத்தை பற்றி நன்றாக தெரியாது. இருந்தாலும் கேட்கின்ற ஓசைக்கும் ஜதிக்கும் அவர்கள் காலசையும் அங்காசையும் முத்திரையும் சரியாக இருக்கிறதா என்று சரிபார்க்க தெரியும். சரியாக இருக்கிறதா என்று பார்க்க தெரியும். இப்போ ஆடுறவங்க ஆடும்பொழுது ஒரு என்ன தவறு செய்தனை பாடினாரு. பாடும்பொழுது இல்லாத பொருள்களை இருப்பதாக உருவகப்படுத்தி காட்டுகிறார்கள். உலகின் மாயா வினோதம், இந்த உலகமே ஒரு மாயை என்று பெரியவர்கள் சொல்வார்கள். இல்லாத பொருளை இருப்பதாக நாம் கற்பனை செய்து கொண்டு நாம் தத்தளிக்கிறோம் என்று பெரியவர்கள் சொல்வார்கள். ஆனால் இங்கே இல்லாத பொருளை நம் கண்முன்னே இருப்பது போல் காட்டி நடனம் ஆடினார்கள். அது எனக்கு மிகவும் நன்றாக நீங்கள் அனைவரும் பார்த்துக் கொண்டிருந்தீர்கள். கண்ணனை தொட்டிலில் போட்டு ஆட்டுவது, சீராட்டுவது, அங்கே குழந்தை சிரிப்பது அந்த குழந்தையின் முகத்தில் நன்றாக தெரிகிறது. நானும் குழந்தையாக சேர்ந்து அவர்களுடன் நம்மையும் குழந்தை போல் ஆக்குகின்ற ஒரு அபிநயங்களை எல்லாம் இங்கு நடத்தி காட்டினார்கள். தலைவரை பற்றி இன்னும் சொன்னால், இந்த காலத்தில் கவிதை எழுதுவதற்கு கவிதை எழுதுகிறேன் என்று சொல்லிவிட்டு இருக்கிற பார்க்கு பீச் எல்லாம் பேசிட்டு ஒண்ணுமே எழுத வர முடியாம கடைசியில கடிதத்தை எழுதி வைத்துவிட்டு இதை கவிதை என்று சொல்கின்ற மாணவர்கள் உலகம் இருக்கின்ற இந்த நேரத்திலே தலைவர் அவர்கள் வசனங்களை எல்லாம் கவிதையாக எழுதியவர். கவிதைகள் அவர் வசனங்களில் ஜதி இருக்கும். அந்த தலை கொஞ்சம் கூட விடாது. உதாரணமா சொன்னா அவருடைய வசனங்களை டியூன் பண்ணலாம்னு கூட எனக்கு தோணும். அவ்வளவு அழகான வசனங்கள். உதாரணமாக சொன்னா, மனோகரா உன்னை எதற்காக அழைத்திருக்கிறேன் தெரியுமா என்று ஒரு வசனம் இதெல்லாம் நன்றாக தெரிந்திருக்கும். மனோகரா ததீந்ததாம் உன்னை எதற்காக ததீந்தாந்த அழைத்திருக்கிறேன் தெரியுமா, ததித்த தத்தஜன் தகிடஜன். மனோகரா உன்னை எதற்காக அழைத்திருக்கிறேன் தெரியுமா, ததீந்ததான் ததீந்தாந்த ததித்த தத்தஜன் தகிடஜன். அழைத்து வரவில்லை, ஏற்று வர செய்திருக்கிறீர்கள். ததீந்த தகதகதீன் ததீந்தாந்த தகதீன். இந்த மாதிரியாக சொற்கட்டுகளை அமைத்து அதை ஜதி போல ஒலிக்க வைத்தவர் கலைஞர் அவர்கள். அந்த பரம்பரையிலே வந்த செல்வி செந்தாமரை அவர்கள் இங்கே அரங்கேற்றத்திற்கு என்னை அழைத்தது அவர்கள் குடும்பத்தில் என்னை ஒருவனாக மதித்து என்னை அழைத்திருக்கிறார்கள் என்று நான் நினைக்கிறேன். அவர் செய்கின்ற தமிழ் மக்களுக்கு செய்கின்ற நல்ல காரியங்களை எல்லாம் நான் எனக்கு செய்ததாக கருதி அவர்களை வாழ்த்துவதோடு, செல்வி செந்தாமரை நீண்ட ஆயுள், நிறை செல்வம், ஓங்கு புகழ் பெற்று மீண்டும் வாழ மனமாற இறைவனை பிரார்த்தித்து விடைபெறுகிறேன்.
நடனாசிரியர் சாமராஜ் அவர்களுக்கு சாலை நம்முடைய இசைஞானி அவர்கள் அறிவிக்கிறார்கள். இசை குழுவினர்களுக்கு நம்முடைய முதல்வர் கலைஞர் அவர்கள் இப்பொழுது சாலைகளை அறிவிக்கிறார்கள். முதலில் பாடல்களை பாடியிருக்கக்கூடிய ராஜேஸ்வரி சிவராமகிருஷ்ணன் அவர்களுக்கு அனுமதிக்கப்படுகிறது. அடுத்து உஷா ரவி அவர்கள், மிருதங்கம் வெங்கட சுப்பிரமணியம் அவர்கள், வயலின் முருகானந்தன் அவர்கள், புல்லாங்குழல் சங்கர நாராயணன் அவர்கள், கிளாரினட் கிருஷ்ணன் அவர்கள், அடுத்து நம்முடைய தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் ஐயா மூப்பனார் அவர்கள் வாழ்த்துறை வழங்குவார்கள். மதிப்புக்குரிய கலைஞர் அவர்களே, விழாவிற்கு தலைமை பொறுப்பு ஏற்றிருக்கின்ற மதிப்புக்குரிய பேராசிரியர் அவர்களே, வாழ்த்துறை அமைந்து அமர்ந்திருக்கின்ற திருமதி கமலா அவர்களே, இசைஞானி இளையராஜா அவர்களே, உங்கள் ஆர்கராசாமி அவர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, இந்த அரங்கேற்ற நிகழ்ச்சியில வந்து கலந்து கொண்டு கல்கின்ற வாய்ப்பு கிடைத்தது எனக்கு நிறைந்த மகிழ்ச்சி. எனக்கு முன்பு திருமதி கமலா அவர்கள் இங்கே வாழ்த்தி இருக்கின்றார்கள். அது நடனமே பூராவது முழுமையாக அவங்க வாழ்த்தினதாக தான் அர்த்தம். ஒரு அத்தாரிட்டி அவங்க வாழ்த்திருக்கிறாங்க. இசை ஞானின்னு பேரே வச்சிருக்காங்க இளையராஜாவுக்கு, அவர் வாழ்த்திருக்கிறாரு. இதெல்லாம் தாண்டி தமிழா இருக்கிற கலைஞர் கடைசியில் வாழ்த்த போறாரு. இந்த குழந்தையினுடைய எதிர்காலம் சிறப்பாக அமைய வேண்டும். எல்லோரும் விரும்புகின்றது போல அவர் உயர்ந்து வளர வேண்டும் என்று நான் நிறைந்து வாழ்த்தி, எனக்கு இந்த விழாவில் கலந்து கொண்டு வாழ்த்துக்கின்ற வாய்ப்பு கிடைத்த நிறைந்த மகிழ்ச்சி என கூறி அமைகின்றேன். வணக்கம். நடன ஆசிரியர் மதிப்பிற்குரிய சாம்ராஜ் அவர்களுக்கு நம்முடைய முதல்வர் அவர்கள் நினைவு பரிசு வழங்குகிறார்கள். கழகத்தின் பொதுச் செயலாளரும் மாண்புமிகு கல்வி அமைச்சர் அவன் பேராசிரியர் பெருந்தகை அவர்கள் தலைமையுறார்.
அன்புக்கும் பெருமதிப்பிற்கும் உரிய தமிழின காவலும் தமிழக முதல்வருமான டாக்டர் கலைஞர் அவர்களே, இந்த விழாவிலே கலந்து கொண்டு உலகம் நிறைந்த வாழ்த்துக்களை வழங்கி இருக்கின்ற தமிழ் மாநில காங்கிரசினுடைய தலைவர் எனது அருமை நண்பர் மூப்பனார் அவர்களே, இந்த சிறப்பான கருத்துரை வழங்கி வாழ்த்திய இசை ஞானி அவர்களே, திருமதி கமலா அம்மையார் அவர்களே, என்னுடைய நண்பர் ஆற்காடு வீராசாமி அவர்களே, இந்த நாட்டியத்திற்கான இசையை வழங்கிய என்னுடைய அன்புக்குரிய காமராஜ் அவர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, நண்பர்களே, இந்த நிகழ்ச்சியில் நான் தலைமை ஏற்பது தகுதி காரணமாக என்பதை விட உரிமை காரணமாக என்றுதான் நான் சொல்ல விரும்புகிறேன். கலைஞருடைய குடும்பத்தில் எந்த சிறப்பான நிகழ்ச்சியாக இருந்தாலும் முதல் அழைப்பு எனக்கு என்ற ஒரு உரிமை சில ஆண்டுகளாக நடைமுறைப்படுத்தப்பட்டு விட்டது என்ற முறையில் எனக்கு அதிகமாக நாட்டியத்தை பற்றியும் கலையை பற்றியும் உணர்ந்து சொல்லுவதற்கு எனக்கு திறமை இல்லாவிட்டாலும் உளமாற வாழ்த்துவதற்கு தகுதி இருக்கிறது என்பதற்காக நான் தலைமையேற்றிருக்கிறேன். தம்பி ஸ்டாலின் கலைஞருடைய லட்சியத்தை உள்ளத்தில் ஏற்று அந்த லட்சியம் வெற்றி பெறுவதற்கு தன்னை ஒரு தொண்டராக்கி கொண்டு இளைஞர்களுக்கெல்லாம் அந்த ஆர்வம் ஏற்படுவதற்கு ஒரு மிகப்பெரிய தூதுவனாக எழுச்சி தருகிற தளபதியாக செயல்பட்டு தமிழகத்தினுடைய எதிர்காலத்தில் இனி எந்த நாளும் இருண்ட நாள் ஏற்படக்கூடாது என்பதற்கான காவலனாக செயல்பட்டு வருவது கலைஞர் பூரித்தாரோ இல்லை எனக்கு தெரியாது. நான் பூரித்து மகிழ்ந்திருப்பவர். அவர் பூரிப்பு அடைய முடியாத நிலைமைக்கு பல காரணம் இருக்கலாம். தன் மகன் என்ற காரணத்தாலேயே அது ஏதோ தன் மகனுக்கு தான் செய்கிற ஒரு பேர் உதவியாக அல்லது தனி வளர்ச்சியாக உலகத்தில் பேர் கருதுகிறார்கள் அல்லது கருத முற்படுவார்கள். ஆகவே நாம் ஏன் நம்முடைய மகிழ்ச்சியை கூட வெளிப்படுத்தக்கூடிய அளவுக்கு காட்டிக்கொள்ள வேண்டும் என்று கருதக்கூடும். அவர் அடைய முடியாத மகிழ்ச்சியை நான் அடைவதற்கு காரணம் ஸ்டாலின் என்னுடைய நண்பருடைய மகன், தமிழ்நாட்டு தலைவருடைய மகன். அரசியலில் ஸ்டாலின் ஈடுபட்டாலும் கூட கலைஞர் அரசியலுக்கு எவ்வளவு சொந்தமோ அவ்வளவு கலைக்கும் சொந்தம். கலைக்கும் அரசியலுக்கும் போட்டி வருமானால் கலைஞர் உள்ளபடி எந்த பக்கம் திரும்புவது என்பதிலே பல நேரத்தில் இடர்பாட்டுக்கு ஆளாவார். ஆனால் அவருக்கு ரொம்ப பழக்கமான உண்டு. எனவே எப்படி இடர்பாடு வந்தாலும் ரெண்டையும் ஈடுகட்டி காட்டுகிற ஒரு திறமை அவருக்கு உண்டு. கலையிலே அரசியலை காண்பார், அரசியலே கலையை காண்பார். இன்னும் சொல்ல போனால் உரைநடையிலே கவிதையை கண்டவர், கவிதையிலே உரைநடையை புகுத்தியவர், இரண்டிலையும் சுவை கண்டவர். அப்படி கலைஞரிடத்தில் இன்று திறமை இருக்கிறது என்றால் கலைஞரை அதற்கு மேல் நான் அதிகம் பாராட்டுவது எனக்கு நல்லதல்ல. எனவே நான் சொல்ல விரும்புகிறேன், அது ஒரு பாரம்பரிய தன்மை. அவருடைய தந்தையாரிடத்தில் இருந்த தன்மை, முத்துவேலரிடத்தில் இருந்த ஒரு ஆற்றல் கலைஞரிடத்திலே பரிணமித்தது. முத்துவேலர் அவர்கள் கலைஞர் வாழ்ந்த காலத்தில் கலைஞர் வாழ்ந்த அந்த சூழ்நிலையில் வாழ்கிற வாய்ப்பை பெறாதவர். அவரிடத்திலே கலை இருந்தது, இசை இருந்தது, தாளத்தின் நயம் இருந்தது, கவிதை இயற்றுகிற பாட்டு கட்டுகிற புலமை இருந்தது. இவர்களுக்கு தேவையான பெரிய மூளை இருந்தது. அந்த அறிவாற்றல் கலைஞரிடத்தில் அவர் மூலமாக அவருடைய குடும்பத்தில் பலரிடத்தில் பல வகையில் இடம்பெற்று இந்த இனம் செந்தாமரை ஸ்டாலின் இடத்தில் கலையாக, நாட்டியமாக, இன்னொரு வகையில் சொல்வதாக இருந்தால் தமிழுக்கு ஆக்கம் தருகிற உணர்வுகளை உலகத்திற்கு வடித்து தருகிற ஒரு சிறந்த கலையில் செந்தாமரை இந்த இனம்
நல்ல ஆற்றலை புலப்படுத்தி இந்த அரங்கேற்றத்தை வழங்கியிருக்கிறார். கலைஞரை சார்ந்த, அவரோடு சேர்ந்த, அவரோடு இருக்கின்ற அத்தனை பேர் ஏதேனும் ஒரு வகையில் தமிழுக்கு, கலைக்கு, நாட்டுக்கு தொண்டாற்றுகிற, கலை வளர்ச்சிக்கு, மொழி வளர்ச்சிக்கு, பாதுகாப்புக்கு, நாட்டுக்கு ஆற்ற வேண்டிய தொண்டுக்கு தங்களை ஈடுபடுத்திக் கொள்கிற ஒரு சிறப்புக்குரியவராக இருக்கிறார்கள் என்பது எனக்கு பெருமை, எனக்கு மகிழ்ச்சி. அந்த முறையிலே இந்த தினம் 10வது வகுப்பில் பயிலுகிற செந்தாமரை இந்த நாட்டியத்தில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டு ஒரு சிறந்த மரபாக விளங்குகிற வள்ளுவர் ராமையா பிள்ளை அவருடைய நாட்டிய மரபை நல்ல முறையிலே பயின்று இசை கலைஞராக இந்த அரங்குக்கு தலைமையேற்ற நடத்துவராக இருக்கிற சாமராஜ் அவர்களுக்கு அவரிடத்தில் நல்ல பயிற்சி பெற்று சிறந்த முறையிலே இங்கே நடனத்தை அரங்கேற்றி இருக்கிறார். அவருடைய திறமைக்கு சார்ந்து திருமதி கமலா அம்மையாருடைய வார்த்தைகள் அந்த நடனத்தினுடைய சிறப்பை எடுத்துக்காட்ட இசைஞானி அவர்கள் இங்கே நல்ல வார்த்தைகளை சொல்லி வாழ்க்கிறார்கள். அவருடைய வாழ்த்தோடு என்னுடைய வாழ்த்துக்களை இணைத்து செந்தாமரை வாழ்க என்று நான் வாழ்த்துகிறேன், வளர்க என்று வாழ்த்துகிறேன். தொடர்ந்து இந்த கலையிலே ஈடுபட்டு தங்களுடைய குடும்பத்தினுடைய பெருமையை மேலும் மேலும் காத்து உயர்க என்று வாழ்த்து என் உரையை நிறைவு செய்து கொண்டு நம்முடைய பேரன்புக்குரிய கலைஞர் அவர்களை வாழ்த்துறை வழங்க அழைக்கிறேன். அன்பார்ந்த அரங்கேற்ற நிகழ்ச்சியினுடைய தலைவர், கழகத்தினுடைய பொதுச் செயலாளர், மாண்புமிகு கல்வி அமைச்சர், இனமான பேராசிரியர்களே, வாழ்த்துறை வழங்கிய அன்புக்கினிய நண்பர், தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் திரு மூப்பனார் அவர்களே, அன்பு தம்பி இசைஞானி இளையராஜா அவர்களே, நாட்டிய மேதை திருமதி கமலா அவர்களே, அமைச்சர் பெருமக்களே, வருகை தந்துள்ள பெரியோர்களே, தாய்மார்களே, என் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே, என் மகன் ஸ்டாலினின் செல்வி, என் பேத்தி செந்தாமரை நடனமாடும் பொழுது நடனத்தையும் பார்த்தேன். பார்த்துக் கொண்டே பக்கத்தில் வைக்கப்பட்டிருக்கின்ற வள்ளுவரார் படத்தையும் அடிக்கடி பார்த்தேன். வள்ளுவராருடைய முத்திரைகள் தம்பி சாமராஜின் வாயிலாக செந்தாமரை வடிவத்திலே இங்கு காட்சியான அந்த நேர்த்தியை கண்டு வள்ளுவராரை நினைத்து கண்ணம் கலங்கினேன். அதே நேரத்தில் வள்ளுவரார் பாரம்பரியம் தொடர்கிறது என்ற ஆனந்த கண்ணீரும் வெடித்தேன். இந்த நிகழ்ச்சியில் நான் வாழ்த்துறை வழங்குவது என்று பேராசிரியர் குறிப்பிட்டது அதனை பொறுத்த முறையல்ல. நன்றி கூற வேண்டியவன் நான். வருகை வந்துள்ள உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறுகிறேன். என்னை வரவேற்புரையாற்றுமாறு தம்பி ஸ்டாலின் கேட்டார். வரவேற்புரை நீ ஆற்று, நன்றி உரை நான் ஆற்றுகிறேன்
என்று குறிப்பிட்டேன். இந்த நிகழ்ச்சியில் சங்கத்தமிழில் நான் எழுதியுள்ள இசை பாடல் 2 பாடல்கள் இடம்பெற்றன. அதில் ஒரு பாடலை பார்த்து நம்முடைய நண்பர்கள், இளம் தோழர்கள் தவறான கருத்தோடு திரும்பக்கூடாது என்பதற்காக அதை விளக்க விரும்புகின்றேன். பள்ளியின் சொல்லுக்கு நிச்சயம் பலனுண்டு, இதை பகுத்தறிவாளர் மறுப்பார் எனினும் பள்ளியின் சொல்லுக்கு நிச்சயம் பலன் உண்டு. அது என்ன பலன், எப்படிப்பட்ட பலன் என்பதையெல்லாம் தாள இசை கொஞ்சம் மீறி இருந்த காரணத்தால் உங்களுடைய செயல்களிலே சரியாக நுழைந்து புரிந்திருக்காது என்பதால் அதை விளக்க விரும்புகின்றேன். பொதுவாக பள்ளி சொல்லுக்கான பலன் பார்ப்பது பஞ்சாங்கம் பார்ப்பவர்களுடைய வழக்கம். அந்த பாடலில் நான் எழுதியிருப்பது பள்ளியின் சொல்லுக்கு நிச்சயம் பலன் உண்டு, பகுத்தறிவாளர் இதை மறுப்பார் எனினும் பள்ளியின் சொல்லுக்கு நிச்சயம் பலன் உண்டு. சங்க இலக்கியத்தில் கணவன் பிரிந்து சென்ற நிலையில் மனைவி ஆறாத சுகத்தில் அமர்ந்திருக்கிறாள். அப்பொழுது அவருடைய தோழி இங்கே வந்து அங்கே ஒரு பள்ளி கட்டுவதை கேட்டு பள்ளியின் சொல்லுக்கு நிச்சயம் பலன் உண்டு, பகுத்தறிவாளர்களை மறுப்பார் எனினும் பள்ளியின் சொல்லுக்கு நிச்சயம் பலன் உண்டு என்கிறார். மனைவிக்கு அது புரியவில்லை. அதற்கான காரணத்தையும் விளக்குகிறாள். சங்க பாடல் கடினமான தமிழில் எழுதப்பட்ட அந்த பாடலை எளிமையாக்கி நான் இசை பாடலாக வழங்கியிருக்கிறேன். அந்த பாடலின் கருத்துதான் தோழி சொல்லுகிறாள், உன் கணவன் கள்ளிக்காடு நிரம்பிய பாலைவனத்தை கடந்து சென்று கொண்டுவான் பொருள் விற்பதற்காக. அப்படி செல்லும் பொழுது வழியில் உள்ள கள்ளிக்காடுகளில் பள்ளிகள் அதிகம். அந்த பள்ளிகளிலே ஒரு ஆண் பள்ளி பெண் பள்ளியை தேடி சத்தமிட்டுக் கொண்டு செல்லும். அந்த சத்தம் எப்படி இருக்கும் என்றால், அந்த ஓசை எப்படி இருக்கும் என்றால், வேடன் தான் வில்லில் பூட்ட வேண்டிய அம்பின் நுனியை நெருடும் பொழுது கிளம்புகின்ற அந்த ஓசைதான் அந்த பள்ளியின் ஓசையாக இருக்கும். பள்ளியினுடைய ஆண் பள்ளியினுடைய ஓசையை கேட்டு பெண் பள்ளி திரும்பும். இப்படி ஆண் பள்ளி பெண் பள்ளியை தேடி ஓசை எழுப்பி செல்வதை என்னுடைய கணவன் பார்ப்பான். ஒரு பள்ளிக்கு இருக்கிற உணர்வு கூட, மனைவியை தேடி அடைகிற உணர்வு கூட நமக்கு இல்லாமல் திரும்பி வந்து விட்டோம் என்று அவன் திரும்பி வந்து விடுவான். எனவே பள்ளியின் சொல்லுக்கு பலன் உண்டு. அதைத்தான் பள்ளியின் சொல்லுக்கு பலன் உண்டு, பகுத்தறிவாளரை மறுப்பார் எனினும் பள்ளியின் சொல்லுக்கு பலன் உண்டு என்று எழுதினேன். நீங்கள் யாரும் தவறாக கலைஞரே சொல்லிவிட்டார், பள்ளியின் சொல்லுக்கு பலன் உண்டு என்று காலையிலே பஞ்சாங்கம் பார்க்க ஆரம்பித்து விடக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த விளக்கம் என்பதை கூறி வருகின்ற உங்கள் அனைவருக்கும் வாழ்த்திய அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன்.